இங்கதான் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த நம்பருக்கு இந்த நம்பர் தான் ரிலேஷன் பார்க்கணும். இந்த 61 51 என்ன ரிலேட் பண்ணி 11 கிடைக்கும்? நம்ம சம் ஆஃப் தி டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து 7 இருக்கு. இங்க சம் ஆஃப் தி டிஜிட் பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு. ஸோ 7 6 கூட்டினா நமக்கு 13 வருது. ஆனா இங்க 11 கிடையாது. அப்ப இந்த லாஜிக் கிடையாது. இப்போ வேற என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா 61 நம்ம 6 into 1 எழுதலாமா? ஸோ அப்ப இங்க 6 கிடைக்குது. இந்த 51 5 into 1 எழுதலாமா? அப்ப இது 5 இது ரெண்டும் கூட்டி பாருங்களேன், நமக்கு என்ன வருது? 6 5 11 வருது. ஓகே, இந்த லாஜிக் வைப்போம். அதே லாஜிக் எங்கேயோ அதான் சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்ப இங்க என்ன வருது? 3 2s are 6 6 4s are 24. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 24 6 கூட்டினா 30. லாஜிக் வந்துருச்சு. அப்ப அதே லாஜிக்லாம் இங்கேயும் வரப்போகுது. 4 3s are 12 3 5s are 15. ரெண்டுத்தையும் கூட்டா என்ன வரும்? 7 2 27 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகே, சோ இந்த கொஸ்டின்ல ஒரு டெஸ்ட் இருக்கு. யாராவது கரெக்டா கண்டுபிடிச்ச ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு மேக்ஸ்ல சந்திப்போம். பாய்.